ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த ஆசைகளும் எதிர்பார்ப்புகள் நமக்கு கிடைக்காம போகும்போது வருத்தமா இருக்கும், நிம்மதி இல்லாம இருக்கும். யாருக்குமே ஆசைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். நான் எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எனக்கு இப்படி வாழ்க்கை அமையணும், எல்லாத்துக்கும் ஆசைகள் இருக்கும். ஆசைப்படுறத படுவோம். ஆனா அல்லாஹ் நாடினால்தான் அது நடக்கும் அப்படின்ற ஈமான் நம்ம இடத்துல இருக்கணும். ஆசைப்படுவோம், எவ்வளவு வேணாலும் வீடு கட்டணும், பெரிய பணக்காரனாகணும், ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆசைப்படுவோம். அல்லாஹ் எப்ப நாடுறானோ, எந்த நேரத்தை நம்ம கொடுக்க நினைக்கிறானோ அப்ப தருவான் அப்படின்ற ஈமான் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்காம போனாலும் ஒரே ஒரு ஆறுதல் இருக்கும், சரி அல்லாஹ் நாடல அப்படின்ற ஆறுதல் இருக்கும். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? ஆசைப்படுங்க, அந்த ஆசைகளை தடுக்க முடியாது, எதிர்பார்ப்புகளை குறைக்க முடியாது. எதிர்பார்ப்புகள் ஆசைகள் இருக்கும், அதே நேரத்தில் அந்த ஆசைகளின் எதிர்பார்ப்புகளும் அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் தான் நடக்கும். அவன் நாடணும் அப்படின்ற ஈமான் இருந்தன்னா அல்லாஹ் எப்ப கொடுப்பானோ அப்ப கொடுப்பான் அப்படின்ற நிம்மதி, ஒரு ஆறுதல் நமக்கு இருக்கும் என்பது